ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இந்த ஊர் பேர் வந்து திருப்ராணி. இந்த ஊர் பெருமாள் பேர் ஆதி ஜெகநாத பெருமாள். இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோவில், ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவில் வந்து 44வது திவ்ய தரிசனம் கோவில். இந்த கோவிலை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கார். ராமர் வந்து பள்ளி கொண்டு இருக்கார். நம்ம வந்து பெருமாள் நாராயணனை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ராமர் வந்து பள்ளி கொண்டிருக்கார். ரொம்ப விசேஷம் அந்த கோவில். குழந்தை இல்லாதவா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனோம் அப்படின்னு நினச்சிருந்தா அவளும் கண்டிப்பாக வாங்க இந்த கோவிலுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதனா பண்ணணும், பெருமாளுக்கு எதனா பண்ணணும், முன்னாடி நமக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மேனேஜர் நம்பருக்கு நான் கொடுக்குறேன். அந்த மேனேஜருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். பேசிவிட்டு நீங்கள் என்ன டவுட்டோ அந்த கோவில் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த ஊரோடைய பெருமையை பற்றி நான் கேட்குறதுக்கோசம் வந்திருக்கேன். இந்த பெருமாளை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்கிறீங்களா? உங்கள் பேர் ஃபஸ்ட்டு. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. லோகே லுப்யத் குமதி ஜனகுலே வியாக்குலே ஜீவஜாலே விஷ்ணோர்பக்தியா விஹீனே தரணிமுபகதே மாதவே தர்ம சித்தியை அர்ச்சாரூபஸ்ய விஷ்ணோः பதகமலயுகா ஆராதனா யாவதீர்ணः க்ஷேத்ரேஸ்மின் நைமிசாக்கியே சஜகத் பகவான் விஸ்வவந்தியோ முனீந்திரः. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். இந்த திருப்புல்லானி அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரத்திலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் 10 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த திருப்புல்லானி திவ்ய தேசம். இங்கு வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா ஆதி ஜெகநாத பெருமாள், ஸ்ரீதேவி பூமிதேவி, உற்சவர் கல்யாண ஜெகநாத பெருமாள். 108 வைஷ்ணவ திவ்ய தேசத்தில் இது 44வது திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் 20 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திருப்புல்லானி திவ்ய தேசம் ஆதி ஜெகநாத பெருமாள். வேதமும் வேள்வியும் விண்ணும் இடுதுடரும் ஆதியுமானான் அருள் தந்த வானவர்க்கு போதரனும் புன்னானி கைதுதேன்னு 20 பாசுரம் மங்களாசாசனம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள். புல்லவர், காலவர், கண்ணவர்னு 3 மகரிஷிகள் தபஸ் பண்ணி அவாளுக்காக பெருமாள் வைகுண்டத்திலிருந்து காட்சி தந்த பெருமாள் இவர். இடது கையால் கூப்பிட்டு வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆஹ்வானகஸ்தம் அபேகஸ்தம்னு இவருக்கு சதுர்புஜங்கள். அதே மாதிரி இங்கே வந்து தசரதர் மகாராஜா தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது 4 வேதமும் 4 குழந்தையாக நானே பிறக்கிறேன்னு இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் தசரதருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம்தான் ராமர் பிறந்ததாக ஸ்தலபுராணம். இதுதான் இந்த கோவிலோட விசேஷம். இதுதான் அதனால தான் இந்த கோவில் வந்து பிரார்த்தனா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வியாபார உத்தியோகத்திற்கெல்லாம் பெருமாள் ஆதி ஜெகநாத பெருமாள்கிட்ட ஒரு சந்தான கண்ணன் இருப்பார். அவர்கிட்ட தான் பிரார்த்தனை எல்லாரும் பண்ணிப்பார். அவர்கிட்ட வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவா உங்கள்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிப்பா. தனக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் பெருமாள் பேர் ஜெகநாதனும், பெண் குழந்தை பிறந்தால் தாயார் பேர் பத்மாசினியும் பேர் வைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டுருவா. அந்த அர்ச்சனை பண்ணி தர குங்குமத்தை அவள் 48 நாள் வச்சுருந்தோம். நல்லபடியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வரோம். தொட்டில் கட்டி மாலை வாங்கி சாத்துறோம். பின்னாடி பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் ஸ்தல விருட்சம், கோயிலோட ஸ்தல விருட்சம் அரசமரம். இது கிட்டத்தட்ட 72 சதுரங்களுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசமரம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். பெருமாள் முன்னாடி இந்த அஸ்வத்த மரத்தில் தான் காட்சி தரார். அதுக்கப்புறம் தான் ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கார். அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம். குழந்தை இல்லாதவா அந்த கோயிலில் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் திருக்கண்ணமுது என்று சொல்லக்கூடிய பாயசம் காலையில் தருவா நிவேதியம் குழந்தை பாக்கியத்துக்காக. இது காலையில் 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அவள் இங்கே இருக்கணும். இருந்தால் அந்த பாயசத்தை வாங்கி அவள் சாப்பிட்டுட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியாக இந்த குங்குமத்தை 48 நாள் வச்சுட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்தால் அந்த கோவிலுக்கு திருப்பியும் வரும். புத்திரனோ புத்திரியோ இருந்தால் பெருமாள் பேர் வைக்கிறதாகவும், தாயார் பேர் பத்மாசினி தாயார்னு பேர் வைக்கிறதாகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு
அவள் திருப்பி இந்த கோவிலில் வந்து இந்த அரச மரத்தில் ஒரு தொட்டில் கட்டி மாலை வாங்கி சாத்துறதா பிரார்த்தனை பண்ணிக்கணும். யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவள் அந்த குங்குமத்தை அர்ச்சமிதர் குங்குமத்தை 48 நாள் வச்சுட்டு பெருமாள் தாயாருக்கு மாலை வாங்கி சாமி வைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணவல்லி தாயார், மூலவர் பத்மாசினி தாயார், வரப்பிரசாதியான தாயார். இந்த தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமையும் பெருமாள் தாயார் சேர்த்தி காலையில் திருமஞ்சனம், இரவு ஊஞ்சல் சேவை. தாயார் பார்த்தீங்கன்னா பத்மாசினி தாயார், படித்தாண்டா பத்தினி, ரொம்ப வரப்பிரசாதியான தாயார். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலோட ஸ்தல விருட்சம் அரச மரம். அடுத்து ஆண்டாள் சன்னதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பசயன ராமர். தர்பசயனத்தில் ராமர் எதுக்கு இங்கே இடத்துல தர்பையில் சயனமாக இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராவணன் வந்து சீதையை இலங்கைக்கு கூட்டுண்டு போகும்போது வானரப்படையோடு இந்த இலங்கைக்கு கொண்டு போய் எப்படியாவது ராவணனை வதம் பண்ணணும், சீதை இலங்கையிலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு 3 நாள் இந்த திருப்புல்லானியில் உபவாசமாக இருக்கார். 3 நாள் விரதம் இருக்கார். விரதம் இருந்து பிரம்மா சூர்யா சந்திரான்னு அடுத்து தர்பசேன ராமரில் பார்த்தீங்கன்னா பிரம்மா சூரியன் சந்திரன் 30 முக்கோடி தேவேந்திராலோட ராமர் இந்த இடத்துல தான் ஆலோசனை பண்ணுறார். எப்படி இந்த சேது கரையில் அணைக்கட்டுறது, ராவணனை எப்படி சம்ஹாரம் பண்ணுறது, சீதை இலங்கையிலேருந்து எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு இந்த இடத்துல ராமர் ஆலோசனை பண்ணுற இடம். தர்பையில் எதுக்கு இவர் சயனத்தில் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த ஊருக்கு பேர் திருப்புல்லானி, புல்லாருண்ய க்ஷேத்திரம்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாள். இது கேட்டீங்கன்னா இந்த ஊர் ஒரு காலத்தில் தர்பை நிறைந்த காடாக இருந்திருக்கு, வனமாக இருந்திருக்கு. திருநா பெருமாள் புல்ல அணையாக கொண்டிருக்கிறதுனால இந்த ஊருக்கு திருப்புல்லானி என்று பெயர். அதே மாதிரி தர்பையில் அவர் வந்து பெருமாளும் தர்ப மேலே தான் உட்காந்துருக்கார், ராமரும் தர்ப மேலே தான் சயனிச்சுட்டு ஆலோசிக்கிறார். எப்படி சேதுல அணை கட்டி சீதை இலங்கை மீட்டெடுப்பதை பற்றி ஆலோசனை. அங்கே பார்த்தீங்கன்னா சமுத்திரராஜா பத்தினி சரணாகதி யாரா இந்த இடத்துல. அதே மாதிரி விபீஷண சரணாகதி, விபீஷணத்தை அண்ணனுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லியும் கேட்கலன்ட்டு இந்த இடத்துல வந்து சரணாகதி யாரார். சமுத்திரராஜா பத்தினி மகோததி ரத்னாகரம்னு அவளுக்கு திருநாமம். இவாலாம் வந்தேன்னா அந்த தர்பசேன ராமரில் இவாளை எல்லாரையுமே நம்ம சேவிக்கலாம். இவாலாம் சரணாகதி க்ஷேத்திரம். சேது சமுத்திரராஜாவும் தேவிப்பட்டினம் கடலரசியும் மகோததி ரத்னாகரமும் 2 பேரும் சேர்ற இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலகிருஷ்ணன் உள்ள சந்தான கண்ணன் குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டாலும் அவரோட மூலவர் இங்கே தான் இருக்கார். இப்போ இது அன்னதானம் டெய்லி அன்னதானம் உண்டா? டெய்லி அன்னதானம் 12 மணிக்கு சாப்பாடு போடுவோம். 12 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பந்தி வைப்போம். 50 பேருக்கு ஆரம்பி. இது என்னது? இது வந்து பால் பாயசம் எடுக்கிறோன்னா பால் பாயசம். அந்த காலத்தில் தசரத மகாராஜா வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி 60,000 மனைவிகள் இருந்தும் குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பூப்பசம் வந்து இந்த பெருமாளை சேவிச்சு சந்தானகிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணி ருத்ராமசம் பண்ணி ஓமத்தினால் இந்த பால் பாயசம் வந்து அதை சாப்பிட்டு தான் ராமன் பிறந்ததா. திருப்பதி லட்டு மாதிரி அந்த இடத்துல பால் பாயசம் வந்து விசேஷம், புராண பிரசாதம். இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம். இது சாப்பிட்டா குழந்தை பறக்கும், ஒரு ஐதீகம். கட்டாயம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம். இது சாப்பிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதமோ இல்லை அடுத்த இதுலேயோ கட்டாயம் குழந்தை பிறக்கும். இப்போது ஊரில் இருக்கா அவளுக்கு கொடுக்கணுன்னா எப்படி எடுத்து இங்கே வந்து தான் சாப்பிடணும், அதுதான் விசேஷம். இது வந்து எப்படின்னா எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே உட்காந்து இங்கே வந்து சாப்பிட்டா தான் பண்ணணும். அதாவது பெருமாளை தேடி நம்ம தான், சுவாமியை தேடி நம்ம தான் வரணுமே தவிர சுவாமி நம்மளை தேடி வராது. இப்போ கண்டிப்பாக இதை மாதிரி வந்துட்டு நடந்திருக்கா? நிறைய பேருக்கு நடந்து கிட்டத்தட்ட நிறையா பேருக்கு நானே கொடுத்து அவங்க பசங்க வளர்ந்து இங்கே வந்து என் கைப்படையே பாயசம் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 100% சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ் மாமா. விசேஷங்கள் இந்த கோவிலில் இந்த பெருமாளை பற்றி என்ன தெரியுமா? சென்னையிலேருந்து வரோம். நான் திருவள்ளிக்கேணி. ஓகே. இங்கே வந்து பாசாதி பெருமாள் ஸ்நானம் பண்ணிட்டு சேது ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே பெருமாளுக்கு சேவிச்சா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். மெயினாக கல்யாணத்துக்காக குழந்தைக்காக தான் மெயினாக பித்திருக்களோட ஆசீர்வாதம் சாபம்காகவும் இங்கே வந்து இது பண்ணியிருக்கா. சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.